கட்சி ரொம்ப பாப்புலரா இருக்கு, நிறைய மக்களுக்கு தெரியுது. அது விஜயோட பாப்புலாரிட்டி வந்து பீக்ல இருக்கு. இதெல்லாம் உண்மைதான். பட் இது மட்டுமே வந்து ஆட்சி வரதுக்கு போதுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அவங்க தொண்டர்களை தாண்டி மற்றவங்கள வாக்களிக்க வைக்கிறதுக்கு அவர் என்ன செஞ்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து தொடர்ந்து கான்பிடென்ட்டா இருக்கு. ஏன்னா அரசியல பார்க்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பட் அவர் நீங்க வீட்டை விட்டு வெளில வரல அப்படின்னு சொல்லும்போது ஓட்டு போட விஜய் எல்லாம் வருவாங்க. அவங்க கட்சிக்காரங்க அவங்களுடைய ரசிகர்கள் வருவாங்க. அதை தாண்டி மற்றவங்க எப்படி எந்த நம்பிக்கையில வருவாங்க அவர் தான் சொல்லுவாங்க. அதே வேளையில் இப்போ தொடர்ச்சியாக திமுகவை பற்றிய விமர்சனங்களை விஜய் வச்சுருவார் பார்க்க முடியுது. இப்போ கூட டிஜிட்டல் உலகத்தில் திருவள்ளுவர் இருந்தால் எப்படி அப்படின்ற மாதிரி ஒரு குரலையும் பதிவிட்டு அவர் வந்து சொல்லியிருக்காரு. மும்முனை போட்டியா 4 முனை போட்டியா அப்படின்போது மக்கள் பிரதி சக்தியாக நம்ம ஒரு பக்கம், திமுக கூட்டணி ஒரு பக்கம், பாஜக கூட்டணியில் பல அப்படின்னு சொல்லும்போது இங்கே நாம் தமிழர் கட்சியை விஜய் குறிப்பிடவே இல்லைன்றதை நம்ம பார்க்கலாமா? தேவையில்லாத சண்டை வேணாம்னு நினைக்கிறாரு. ஏன்னா ஏற்கனவே வந்து நாம் தமிழர் கட்சி வந்து அவரை கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்னமோ அவங்க விஜய் கிரிட்டிசைஸ் பண்ணா அவங்களுக்கு வாக்குகள் வரும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதனால அவர் திரும்ப அவங்களுக்கு ஒரு தீனி போட வேணாம்னு நினைக்கிறாரு. அது தேவையில்லைன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து அவர் வந்து திமுக தான் வந்து மெயினான ரைவலா பொசிஷன் பண்றாரு. ஏற்கனவே ஏடிஎம்கே மென்ஷன் பண்ண பார்த்தாரு, போன முறை உட்படுத்தினாரு. இப்பயும் வந்து 2018 இப்படிப்பட்ட மக்கள் கண்ணீர் இது வந்து ஏடிஎம்கே தான் வந்து டே ஒன்னு பண்றாரு. ஆனா இப்ப தொடர்ந்து ஏடிஎம்கேவே செஞ்சாரு. அவங்க தான் வந்து காட்டமா பதில் சொல்லணும். ஆனால் அவருடைய இந்த உரைகளில் பார்க்கும்போது டப்பா என்ஜின் ஓட்ட என்ஜின் அப்படின்னு குறிப்பிடுறாரு, தீய சக்தின்னு குறிப்பிடுறாரு. அதிமுகவை குறிப்பிடாமையே பேசிட்டு வரதை நம்ம பார்க்க முடியல. அட்லீஸ்ட் ஒரு ரெஃபராது பண்றாருன்னா இன்னும் வந்து டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் மட்டும்தான் போட்டிங்கிறது நிறுத்திடுவாரு. போன கூட்டத்துல செயல்வீரர்கள் கூட்டத்துல வந்து ஊழல் கட்சி வேண்டான்னு சொன்னாரு டிஎம்கே. அதுக்காக தான் இப்ப இபிஎஸ் மற்றவங்களாம் ரியாக்ட் பண்ணாங்க. இப்ப மக்கள் 2017 இருந்து அண்ணா, எம்ஜிஆர், காமராஜர்லாம் அவங்கெல்லாம் இருந்த இடத்துல இவங்கெல்லாம் இருந்திருக்காங்க கண்ணீர் வடிக்கிறத எடப்பாடி பழனிசாமி சேர்த்தானே சொன்னாரு. அப்ப அவங்க அதுக்கு ரியாக்ட் பண்ணி தானே ஆகணும். அப்புறம் வந்து அதை விட முக்கியமா பிஜேபி தலைமையிலான கூட்டணிங்கிறது ஒரு பெரிய இன்சல்ட் இல்ல. ஏங்க போன முறை 4 சீட்டு வாங்கின பிஜேபியும் 60க்கும் மேல சீட்டு வாங்கின இன்னைக்கும் பிஜேபியோட பல மடங்கு பெரிய ஏடிஎம்கே. அதை இன்டைரக்டா பிஜேபி கண்ட்ரோல் பண்றாங்கன்னு சொல்லிக்கிறேன். இதுக்கு ஏடிஎம்கே தான். தொலைபேசி வாயிலும் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்வதற்கு நன்றி திரு ரகு. நன்றி.